ஆனால் உடையக்கூடிய மனிதன் வெறும் மூலிகை மட்டுமே போட்டிருப்பாங்க. இந்த மூலிகையில் வந்து பார்த்தீங்கன்னா பக்குவப்பட்ட மூலிகையோடு போடுறதோட பார்த்தீங்கன்னா வந்து மணி போட்டால் இதில் நல்ல பளபளன்னு இருக்கும். அது கீழே போட்டிங்கன்னா உடைஞ்சிடும். சரிங்களா? வெள்ளியம் சேர்த்துருப்பாங்க. நிறைய மணிகள்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் வெள்ளியம் சேர்த்துருப்பாங்க. அந்த வெள்ளியம் சேர்க்கக்கூடிய மணி என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா கீழே போட்டாலும் உடையாது, சுத்தியில போட்டு அடிச்சாலும் உடையாது. ஆனால் ரசமணின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூலிகையால் கட்டப்படுற மணிகள் மேலேருந்து கீழே ரொம்ப மேலேருந்து உயரத்துலேருந்து போட்டிங்கன்னா மணி உடஞ்சிடும். உடஞ்சி அது பாதரசம் அப்படியே கட்டியிருக்கும். அந்த பாதரசம் திரும்ப நம்ம உருக்கணும்னா உருக்கலாம். சரிங்களா? ஒரு சட்டியை கொண்டு வந்து போட்டுட்டு வெங்காயம் கூட போட்டுன்னா சருன்னு உருக்கிடும். வெங்காயத்தை வச்சு உரிக்கலாம். அப்படி உருக்கக்கூடிய மணியை வச்சு தான் நாம் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா ரசவாதத்துக்கு பயன்படுத்த முடியும். சரிங்களா? வெங்காயம் கொடுத்து உருக்கணும்னா அந்த ஒரு மணி வந்துட்டு உருக்கிடும். உருக்கி திரும்ப அதே மாதிரி மணி கட்டும். சரிங்களா? நாம் கட்டலாம். அது மறுபடியும் சுத்தம் பண்ணி மறுபடியும் இது பண்ணி கட்டணும்னா கட்டலாம். ஏன்னா அந்த வெங்காயம்லாம் இருக்கிறதுனால மறுபடியும் நம்ம சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணி மறுபடியும் இருக்கணும்னா அது மறுபடியும் இருக்கிட்டு அந்த மணி. சரிங்களா? அந்த மணி வந்துட்டு நமக்கு அவ்வளோ வந்து பயனாகும். பல வகையில் பயனாகுது. ஏன்னா அந்த மணி வந்து சுக்லத்தை கட்டணும். இந்த சுக்லம் கட்டினாதான் ஒரு மனிதனுக்கு வந்து ஆற்றல் அதிகமாகும். சரிங்களா? இந்த ஆற்றல் அதிகமாக எதையும் செய்யணும் தோணும். எதுக்குமே விடை வந்து உடனே கிடச்சிடும். இருக்கக்கூடிய விடை கிடச்சிடும். சரிங்களா? பதில் தெரியல, நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யாரையும் கேட்க வேண்டியது இல்லைங்க. இந்த மணி வந்து அவ்வளோ கூட நமக்கு அந்த ரேடியேஷனை கொடுத்து உடலில் இருக்கக்கூடிய அந்த செல்களை நகர்த்தி கொண்டு போய் அதோட நம்மளோட செயல்திறனை வந்துட்டு அதிகப்படுத்துது. நம்ம அறிவாற்றலை அதிகப்படுத்துது. அந்த அளவுக்கு அந்த ரசமணிக்கு வந்து அவ்வளோ குணங்கள். சரிங்களா? நிறைய பேர் என்ன ரசமணியை பற்றி ரசமணியை பற்றி எப்படி இருக்கும் என்ன இருக்கும்ன்றது தெரியணும் அப்படின்னுமோ. இப்போ பாருங்கள், இது என்னன்னு கேட்டால் ரசமணி. இது எதனால் கட்டப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா வந்து முழுக்க மூலிகை, பனிதாங்கி, கல்தாமரை சேர்த்து கட்டப்பட்ட மூலிகை. சரிங்களா? அந்த ஒரு மூலிகை தான் போட முடியுமா, 2 மூலிகை தான் போட முடியுமான்னா நீங்கள் 108 மூலிகை போடலாம், 48 மூலிகை போடலாம், 21 மூலிகை போடலாம், 18 மூலிகை போடலாம். உங்களுக்கு என்னென்ன மாதிரி மூலிகையை வந்து நம்ம சேர்க்கணுமோ அந்தந்த மூலிகையை வந்துட்டு சேர்த்து அதை வந்து பயனடையலாம். ஏன்னா அந்த மூலிகை போடும்போது ஒரு ரசமணியை வந்து நம்ம கட்டுறதுக்கு என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ரசமணியை வந்துட்டு நாம் வந்து லிங்கத்தில் இருந்தோ அல்லது வீரத்தில் இருந்தோ முதல்ல ரசமணியை வந்து நாம் அந்த பாஷணத்திலிருந்து ரசத்தை இறக்கணும். ஏதாவது பாதரசத்தை நம்ம இறக்கணும். பாதரசத்தை நம்ம இறக்கி கொண்டு வந்து அதை வந்துட்டு பல வகையில் சுத்தம் பண்ணணும். சரிங்களா? வணக்கம் சார், சொல்லுங்கள், உங்களோட சந்தேகம் என்ன? பல வகையில் நாம் அதை சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணி அதுக்கு விராலி, சரிங்களா, நிலாவாரை, சிவனார் வேம்பு இதெல்லாம் போட்டு இதை வந்துட்டு நல்லா, ஏன்னா வந்துட்டு ஒரு சில மூலிகையை வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து சேர்த்து பண்ண முடியுது. சொல்லுங்கள், என்னன்னா எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணேன்னா, இப்போ மாந்திரிகம் வந்து தப்பாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. நமக்கு தெரியாது. அவங்க ஒரு மாந்திரிகம் வந்து நம்ம ஏட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு பிழையெல்லாம் வந்து நிறைய இருக்குது மாந்திரிகத்தில். இந்த மாந்திரிகத்தில் தவறாக பயன்படுத்துகிறாங்க. இந்த மாந்திரிகம் எப்படி நம்ம வந்துட்டு சரியாக பண்ணுறது அப்படின்னு கேட்டால் இந்த மணி உதவுமான்னு கேட்டால் கண்டிப்பாக 100க்கு 100 இந்த மணி வந்து நமக்கு பயன்படுது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த மணியை நம்ம கையில் வச்சுருந்தோ இல்லை அருகில் வச்சுருந்தோ இல்லை நம்ம கட்டியிருந்தோ நம்ம ஒரு மந்திரத்தை வந்து உபதேசம் பண்ணுறோம் இல்லை ஒரு மந்திரத்தை வந்து நம்ம உச்சாரணம் பண்ணுறோன்னும் பொழுது அந்த மந்திரம் சிறப்பாக இல்லையான்னு இந்த மணியானது அதுக்கான வழியை வந்து எண்ணத்தை நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடும். இல்லையே நம்ம மந்திரம் சொல்லிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு மாற்றம் தவறு இருக்குன்னு நம்ம மனசில் தோணுதுன்னா தவறு இருக்குது. சரிங்களா? அந்த மணி வந்து அந்த தவறை வந்து நமக்கு உணர்த்தக்கூடியதான். நம்மளோட ஆற்றல், நம்மளோட சக்தியை வந்து தனக்கே வந்துட்டு கொடுக்கறது தான் இந்த மணியோட வேலை. ஏன்னா வந்து நம்ம அந்த மற்ற இங்கே வேற மாதிரி வந்துட்டு மாந்திரிகத்தில் வந்து நம்ம சக்தி பெற்றணும், அங்கே வாங்கணும், இல்லை சாமியார் ஒரு பழம் கொடுத்துருக்காரு, சாமியார் ஒரு தாயத்தை கொடுத்துருக்காரு, இதில் சரியாயிடும்னா அது கிடையாது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, தன்னோட சக்தியை ஆக்டிவேட் பண்ணி எந்த ஒரு மாற்று சக்திக்கும் அடங்காத அளவுக்கு நம்மோட எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை வெளியே கொண்டு வரும். இதுதான் இந்த ரசமணியோட வேலை.
சரிங்களா? இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது என்ன ஒரு பொருள கொண்டு வந்து அந்த பொருள வச்சுட்டீங்கன்னா, இது ரைட்டா? தப்பா? அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரசமணியானத நம்மளோட நாலேட்ஜுக்கு கொண்டு வந்துரும். சரியா இருக்கு. இது தவறானது. இது வந்து சரியானது. அந்த பக்குவத்த நாலேட்ஜ்ல கொண்டு வரணும். இந்த நாலேட்ஜ்ல கொண்டு வரும்போது இது செய்யணும், செய்யக்கூடாது என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மோட நாலேட்ஜ், நம்மோட அறிவு நமக்கு திருப்பி சொல்லிடும். இதுல மாந்திரீகம் தவறா இருக்கு. நம்ம மாந்திரிகர் வந்து நமக்கு தவறான ஒரு மாந்திரீகத்துல வந்து ஒரு சில எழுத்துக்கள், ஒரு வரி வந்து நமக்கு தவறா போதிச்சிருக்காரு அப்படின்னா, அந்த மாந்திரீகத்துல இருக்க தவற வந்துட்டு இது தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கு. ஏன்னா, அத வந்து சொல்ல விடாது. ஏன்னா திரும்ப திரும்ப சொல்ல இதுல தவறு இருக்கு அப்படின்றது எண்ணத்துக்குள்ள குடுத்துட்டே இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்னா, இந்த மணி நம்மளோட இருக்கிறதுனால, தவறா இருக்கக்கூடிய அந்த வரி அதுல இருக்க அந்த மந்திரத்த சொல்லாதன்னு தடுக்கிறதும் அந்த மணி தான். சரிங்களா? ஒரு இடத்துல நல்லா மந்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நல்லா அந்த மந்திரம் வந்து பாசிட்டிவ் மந்திரமா இருக்கும். நல்ல ஒரு சக்தி உள்ள மந்திரமா இருக்கும். நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான மந்திரம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அந்த மந்திரத்த இது தன் மனதுக்குள்ள பதிய வச்சுக்கும். பதிய வச்சு இது நல்ல சிறந்த மாந்திரிகம் அது சரியா இருக்கும்னு சொல்லிட்டு அதே அது இது வேற ஒண்ணுங்க. நம்மளோட நாலேட்ஜுக்கு அந்தோட ஆற்றல ஆக்டிவேட் பண்ணிருது அவ்வளவுதான். சரிங்களா? அந்த ஆற்றல் வந்து நமக்கு அதிகரிக்குது. அந்த அறிவ வந்துட்டு அதிகமா வந்து செயல்பட வைக்கிறது. அதனால நமக்கு வந்து எல்லா விஷயங்களையும் நமக்கு வந்து உடனே இந்த மணி வந்து நமக்கு வந்து தெளிவுபடுத்திரும். அதனால இத வந்து நம்ம வந்துட்டு இவங்க கிட்ட கேட்கலாம், அவங்க கிட்ட கேட்கலாம். யார் உண்மை, யாரு போலி, என்ன நம்மள நினைக்கிறாங்க, எந்த சிந்தனையில வராங்க, அவங்க என்ன கேட்க போறாங்க அப்படின்றத முதல் கொண்டு ஞானத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து அறிய வச்சுரும். சரிங்களா? அதுதான். வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? பயன்படும். தாந்திரிகத்துல பயன்படும்போது இந்த மணிய வந்து கட்டிட்டு இருக்காங்க. நம்ம பிளாக் மேஜிக் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த மை வித்தெல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க. இந்த மணி கட்டிட்டு இருக்கவங்க கிட்ட இந்த தாந்திரிகம்ன்றது வந்து தெரியாது. ஏன்னா மந்திரம் பலிக்காது அவங்களுக்கு. ஏவக்கூட மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா, அது பலிக்காது. என்னன்னா, இந்த மாந்திரீகத்த வந்து இந்த ஒளி, அந்த வரக்கூடிய ஒளிய இது வந்து எதிர்பதமானது. இந்த ரேடியேஷன் வந்து எல்லாத்துக்குமே ஆனது. இப்ப என்ன ஆகும்னா, நம்மளோட அறிவாற்றல் அதிகமா இருக்கிறதுனால, நம்ம உடலோட தன்மைய வந்து ஆக்டிவேட் பண்ணிறதுனால, இது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, வரக்கூடிய எல்லாத்தையுமே வந்து எதிர்பதமா வந்து அடிக்க ஆரம்பிச்சுரும். தள்ளிவிடும். அதாவது நாம கிட்ட வந்து அது சேராத அளவுக்கு. சரிங்களா? அந்த மாரி சில தவறா வந்துட்டு இந்த மணிய வச்சு பண்ணிட்டுருக்காங்க, இந்த தாந்திரிகத்த வச்சு பண்ணிட்டுருக்காங்க அப்டின்னா, அவங்களுக்கு வேல தான் அதிகமாகுமே தவிர, உருப்படியா வேல ஆகாது. அவங்க செய்யக்கூடிய அந்த தவறான வேலை வந்துட்டு பயனாகாது. மணி வந்து அவ்வளவுக்கு அவ்வளோ வந்துட்டு மணி வந்துட்டு அவ்வளோ நன்மைய வந்து நமக்கு குடுக்குறது. இதுல வந்து ஒரு சில சுருக்கம் தான் சொல்லியிருக்கேன். இந்த மணிய வச்சுட்டு பல வேலைகள் வந்து நம்ம உடல் ரீதியான, நம்ம மன ரீதியான, நமக்கு தேவையானது அனைத்துமே இந்த மணி வந்து இது பண்ணும். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மணிய வந்து வைப்ரேஷன் குடுக்குறதுனால உடலுக்கு வந்து அவ்வளவுக்கு அவ்வளோ கொஞ்சம் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் இருக்கு. அந்த ப்ராப்ளம் சரியா ஆகணும் அப்படின்னு இந்த மணி என்ன ஆகும்னா, இந்த செல்கள் நகர ஆரம்பிச்சதுன்னா, இந்த செல்கள் கொஞ்சம் கொஞ்சமா நகர ஒரு மனிதனோட நிலைக்கு வந்துடுச்சுன்னா, அது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, உடல கொஞ்சம் கொஞ்சமா அவனோட நிலைக்கு கொண்டு வரும். ஒரு மனிதனுக்கு புத்தி பேதனிச்சு போச்சு. அந்த மனிதன் வந்து தன் நிலை தெரியாம இருக்கிறான்னும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு போகக்கூடிய அந்த ஞானத்த போகக்கூடிய மின்சாரமான அந்த அ பவர் வந்து ஸ்டாப் ஆயிருக்கும். எப்பவாவது ஞானம் வரும். எப்பவாவது நல்லா பேசும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வந்து ஏதோ ஒரு மாதிரி பழையபடி வந்து ஏதோ ஒரு போன போக்குல ஏதாவது பேசிட்டு, திரிஞ்சுக்கிட்டு, ஏதோ பண்ணிக்கிட்டு போயிட்டுருப்பான். அவன் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த மணியானது என்ன ஆகும்னு கேட்டா, அங்க அந்த உடைய நாணங்கள்ல போகும்பொழுது, அதனுடைய மணி ஆன அந்த ரேடியேஷன் அவனோட அறிவுக்கு கொண்டு போய் செலுத்த ஆரம்பிச்சுரும். செலுத்த ஆரம்பிக்கும்போது அவனோட ஆற்றல் தன்னால கொஞ்சம் கொஞ்சமா அவனோட திரும்பி வந்துரும். சரிங்களா? இது திரும்பி வந்துடுச்சு. நல்லா ஏற்கனவே கட்டினோம், திரும்பி வந்துடுச்சு. பரவால்ல கட்டிக்கிட்டே இருக்கணும். அவங்க இஷ்டம். கட்டிக்கிட்டே இருக்கலாம். இல்ல கையெடுத்து வந்து ஒரு வீட்ல வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம். ஏன்னா, இந்த மணிக்கு வந்து அவ்வளோ ஒரு ஆற்றல வந்து சித்தர்கள் வந்து நமக்கு குடுத்துட்டு போயிருக்காங்க. அத கவனமா பயன்படுத்தணும். இந்த மணி வந்துட்டு நீங்க கட்டிட்டு இருந்தாலுமே போதும். குண்டலினி சக்திய நீங்க எழுப்பலாம்.
ஏன்னா இந்த அந்த மணியை கட்டிட்டு நீ தியானம் பண்ணினீங்கன்னா இந்த தியானம் உங்கள் கட்டுப்பாட்டை மீறி போகாது. ஏன்னா நீங்கள் தியானம் பண்ணணுன்னும் போது உங்களோட அறிவாற்றலை இது கொண்டு வந்தது. எங்கே இருந்தாலும் நீங்கள் தேடிட்டு இருக்கக்கூடிய சில விஷயங்கள், அதாவது தேடிட்டு இருக்க பல விஷயங்கள் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்கள் அறிவாற்றலை கொண்டு வந்துடும். அறிவாற்றல் கொண்டு வரும்பொழுது நீங்கள் தேட வேண்டிய விஷயம் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் உங்களுக்குள்ளேயே இருக்குது. சரிங்களா? அந்த உங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடியது என்ன ஆகுன்னு கேட்டால் இந்த மணியாகப்பட்டது நம்ம உடம்புல இருக்கும்போது என்ன தேடிட்டு இருக்கோமோ அதை தட்டி எழுப்பிவிடும். தட்டி எழுப்பிடுதுன்னா அந்த மணி ஏன் நான் வந்து சித்தர்கள் பெரும்பாலும் இந்த குண்டலினி சக்தி, அதாவது அந்த தேஜ சுக்லத்தை ஏற்றின அத்தனை சித்தர்களும் இந்த மணியை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. சரிங்களா? இந்த மணி வந்து எல்லாமே வச்சுருக்காங்க, யாருமே வச்சில்லாத யாருமே கிடையாது, அத்தனை பேர் வச்சுருக்காங்க. சரிங்களா? அதனால் குண்டலினி சக்தி ஏற்றுனவங்க அத்தனை பேருமே இந்த மணியை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மணியை பயன்படுத்துறவங்க அத்தனை பேரும் குண்டலினி சக்தி ஏற்றுவாங்க. சரிங்களா? ஏன்னா அதுக்கு தான் இந்த குண்டலினி சக்தி தன் சக்தியை வந்துட்டு விழிப்புடைய செய்து இந்த சக்தியோட ஆதாரத்தை வச்சு தான் வந்து எல்லாமே செய்திருக்காங்க. அதனால் இந்த மணியாகப்பட்டது தன் சக்தியை மட்டுமே நமக்கு திரும்பி கொடுக்கும். எந்த சக்திக்குமே நம்மளோட மனம் அடங்காது. சரியா? அப்போ தேடல் எல்லாமே நமக்கு தேடலாம், வேற எங்கேயும் வெளியே தேட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ என்ன ஆகும்னா இந்த மணி நம்ம உடலில் கட்டியிருக்கோம், இல்லை நம்ம கட்டிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுங்கன்னா நம்மளோட தியானம் பண்ணும் பொழுது அந்த தியான ஆற்றலில் இந்த மணி வந்து விழிப்படை செய்து அந்த உடைய நம்மளோட சுழிமுனைக்கு கொண்டு போய் நிறுத்திடும். சரிங்களா? நிறுத்தி அது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா வந்து நாம் என்ன நினைக்கிறோமோ, எதை வைத்து நாம் வந்து அந்த தியானத்தில் இறங்குறோம், என்னோட நம்மளோட எண்ணங்கள் என்ன, நம்ம என்ன ஆற்றல் நம்ம செய்ய போகிறோம், நம்மளோட நோக்கம் என்ன அப்படின்றத வந்து அந்த நிலைக்கு வந்து இதை போய் தேட ஆரம்பித்து அந்த நோக்கத்தை வந்துட்டு ஜெயமாக்கி சித்தியாக்கி நமக்குள்ளே கொண்டு வந்துடும். இது வந்து தியானத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது நம்ம அறியாமல் ஒரு தியானம் பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு தெரியாமல் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம்னா இப்போது இந்த மணி இல்லாமல் தியானம் பண்ணுவாங்க. அது என்ன ஆகும்னு கேட்டால் அந்த தியான லெவல் போயிட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போயிட்டு அது என்ன ஆகணும், லாக் ஆகிடும். அதாவது அது வந்து பூட்டிக்க திருப்பி வராத அளவு வழி கொடுத்துரும். அவங்கள மீறி அந்த தியானத்தில் வந்து போயிடுவாங்க. அந்த தியானத்தை வந்துட்டு இது பண்ணி மேலே ஒரு குறிப்பிட்ட இலக்கை வந்து தேடிட்டு இருப்பாங்க. தேடிட்டு இருக்கிறது என்ன ஆகணும், திரும்பி நம்மளோட அகத்துக்குள்ள வராது. அப்போ அகத்துக்குள்ளே வராமல் இருக்கும் போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அவங்களோட நிலை வந்துட்டு சில பேர் பார்த்திங்கன்னா வந்து நிறைய தன் நிலை மறந்துடுவாங்க. அப்புறம் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம் தெரியாது. திடீர்னு பார்த்தா பாதி எண்ணங்கள் இங்கே இருக்கும். அப்போ என்ன ஆகுனா அவங்களுக்கு தெரியாம நிறைய வந்து என்னென்னமோ பேசிகிட்டு இருப்பாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க. இதில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த குண்டலினி சக்தி ஏறிட்டு சரியாக வந்து போய் அந்த இதுவும் தேட முடியாமல், தேடினது திரும்ப வர முடியாமல் நிறைய இதோட வழிகள் நிறைய இருக்குது. இந்த குண்டலினி தியானம் பண்ணும் பொழுது இந்த தியானத்தோட வழிகள் ஒரு வழி இல்லை, பல வழிகள் இருக்குது. நீங்கள் எந்த வழியில் நீங்கள் வந்து உங்களோட சிந்தனையை கொண்டு போய் சேர்க்குறீங்களோ அந்த சிந்தனை